டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்த்தீங்களா, இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இப்போ பறிச்ச நண்பர்களே, எங்கள் மாடி தோட்டத்தில். ஆமாம் நண்பர்களே, ஆக்சுவலாக மார்னிங் பறிக்க முடியல நண்பர்களே. நேற்று சிவன் ராத்திரி, அதனால் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். அதனால் நேற்று டோட்டலாக தண்ணி கொடுக்க முடியல, தண்ணி விட முடியல. ஆமாம் நண்பர்களே, இன்றைக்கி மார்னிங்கும் ஒரு ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம். காலையில் 7 மணிக்கு போனோம். போயிட்டு இப்போ தான் வந்தோம். வந்துட்டு சரி நேற்று தண்ணி விடலை, இன்றைக்கும் தண்ணி விடலை. அதனால் என்ன பண்ணேன், ஜஸ்ட்டு தண்ணியை விடுவோம். நம்ம எப்படி சாப்பாடு நமக்கு முக்கியமோ அதுபோல் இந்த ஃப்ளவர்ஸ்க்கு தண்ணி முக்கியம்னு சொல்லிட்டு இந்த பிளான்ட்ஸ்க்கு தண்ணி இப்போ தான் வெளியே விட்டேன். தண்ணி விட்டு பாருங்கள், அப்படி கொஞ்சம் ஃப்ளவர்லாம் கூட ஈரமாக இருக்குது பாருங்கள். பாருங்க, ஆமாம், தண்ணி விட ரொம்ப நேரம் ஆகாது நண்பர்களே. இவ்வளோ பிளான்ஸ் இருந்தாலும் தண்ணி விடுறதுக்கு நேரம் ரொம்ப நேரம் ஆகாது. 10 மினிட்ஸ் போதும் நண்பர்களே. காரணம், என்னுடைய சிஸ்டம் ஆஃப் கிவிங் வாட்டர் அது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அந்த டேங்க் இருந்தால் பார்த்தீங்களா, நீங்கள் கூட முடிஞ்ச அப்படி பண்ணுங்கள். அதுக்கு தான் இந்த வீடியோ ஒரு சின்ன டிப்ஸாக தரேனே. இந்த பாருங்களேன், இந்த 4 டேங்க் இருக்குது பாருங்களேன். 1 2 3 4. இதில் இந்த பைப் இருக்குது. நிறைய இடங்க பார்த்துருக்கேன். இந்த பைப்பில் ஒரு ஓசை மாட்டி அதில் தான் தண்ணி விடுவாங்க, அப்படியே பிடிச்சி விடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி விடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆச்சு. அவன் புரியல, என்ன பண்ணேன், ஒரு சின்ன மாடிஃபிகேஷன். இந்த சிஸ்டம் ஆஃப் த ட்ரிப் லைனிங், பைப் லைனு இந்த பாருங்களேன். அதை நீங்கள் கூட முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். இதை டிப்ஸாக எடுத்துக்கலாம் நீங்கள். இட்ஸ் நாட் கம்பல்சரி, ஒரு ஐடியான்னு வச்சுங்களேன். இப்போ போர்லேருந்து தின்பரல தண்ணி இந்த பாருங்களேன். போர்லேருந்து இந்த பைப்பில் வந்து இந்த பைப்பில் வந்து இப்படி இந்த டேங்கில் வருது. அதுக்கு என்ன பண்ணேன், 2 வால்வு செட் பண்ணேன் நண்பர்களே. அதாவது இங்கே போகிற தண்ணி இந்த கேனுக்கு டேங்குக்கு போகிற தண்ணியை பிளாக் பண்ணுறதுக்கு ஒரு வால்வு இந்த பாருங்களேன். இந்த வால்வு இப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணால் திருப்பி இங்கேருந்து ஒரு கனெக்ஷன் கொடுத்தேன் நண்பர்களே. இந்த பாருங்களேன், இந்த பாருங்க, கொஞ்சம் கீழே நல்லா தெரியும். கொடுத்துட்டு இங்கே ஒரு வால்வு இருக்குங்களா, இதை பிளாக் பண்ணிவிட்டேன். பிளாக் பண்ணுறதுக்கு முன்னால் இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த கீழே ஒரு வால்வு, இதை ஓப்பன் பண்ணிக்கணும். இல்லைனாக்கா ஓப்பன் பண்ணிடணும். இதை ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னு சொன்னாக்கா அங்கே இதை பிளாக் பண்ணால் அங்கே போகிற தண்ணி, இங்கே வர வேண்டிய தண்ணி இதிலே பிளாக் ஆகி இது வழியே வரணும் சொல்லி இது வழியே வந்து இதை ஓப்பன் பண்ணிடுவேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக வச்சாக்க ஓப்பன், அப்படி க்ளோஸ் பண்ணோம்னாக்கா அப்படி இந்த மாதிரி இருந்தால் க்ளோஸ்டு. அது வந்து ஓப்பனில் இருக்குது. இப்போ தண்ணி உள்ளே போயிட்டு சவுண்டோடு கேட்கும் உங்களுக்கு பாருங்களேன். தண்ணி உள்ளே போயிட்டுருக்குது. அதில் வந்து ஒரு ஓஸுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன் நண்பர்களே. தண்ணி இதில் வரும் நண்பர்களே. ஃபாஸ்ட்டாக வரும். ஏன்னா மோட்டர் வந்து டைரெக்டாக வருது இல்லைங்களா, ஃபாஸ்ட்டாக வரும் நண்பர்களே. இப்படியே இந்த ஓஸ் ஒரு 30-40 அடி இருக்கும் நண்பர்களே. இந்த பாருங்க, இப்போ தண்ணி விட்டு முடித்தேன். இப்படியே கொண்டு போய் இங்கே கிடக்குது. இப்போ இங்கே முடிச்சு வச்சுருக்கேன். கையிலோடு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நமக்கு எடுத்து அப்படியே கொண்டு போகிறேன் பாருங்கள். எவ்வளோ தான் வருதுன்னு பாருங்களேன். அங்கேருந்து இங்கே வரைக்கும் வரும் நண்பர்களே. இந்த பாருங்கள், எவ்வளோ நீளம் பாருங்களேன். அங்கே எண்டு நண்பர்களே, எண்டு அப்படியே இங்கேருந்து வந்து அப்படியே போகுது பாருங்கள். அங்கே வரைக்கும் போய் டேங்க்கில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. என்ன பண்ணுவேன், வால்வு திருப்பினோன்னு இங்கே ஃபாஸ்ட்டாக வரும். அப்படியே எடுத்து இந்த பாருங்க, இப்படியே கையில் பிடிச்சி அப்படியே ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் பிடிச்சா போதும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும். 10 செகண்ட் பிடிச்சோம்னாக்கா அது கண்டெய்னர் ஃபுல்லாக நண்பர்களே. இது மாதிரி கொடுத்தேன்னாக்கா இந்த பாருங்கள், அப்படியே ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் தான் நண்பர்களே தண்ணி கொடுக்குறதுக்கு. எனக்கு டைம் ஆகிற டைம் அப்படியே கொண்டு போய் அங்கே சுற்றி அங்கே வச்சுருவேன். அப்படியே போட்டாலும் ஓகே இல்லையா. இழுத்துட்டு வரேன் பாருங்கள். நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டோம் நண்பர்களே. இப்படி போட்டோம் வேண்டியதுதான்.
போட்டோன்னு சொன்னாக்க வாட்டர் விட வேண்டிய டைமிங் வந்து நமக்கு நிறைய சேவ் ஆகும். அட்லீஸ்ட்டு 1 ஹவர் ஆகும். இது அந்த இந்த பைப்லேருந்து கொடுத்தோம்னு சொன்னால் நிச்சயமாகவே 1 ஹவர் ஆகணும்னு சொல்லு. மோரோவர் இது டாப் ஃப்ளோர்னால டாப் அப் டு செகண்ட் ஃப்ளோர்னால ப்ரெஸ் இங்கே கொஞ்சம் கம்மியாக வருது இங்கே. அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸு. ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் இந்த ஐடியாவை கண்டுபிடிச்சி இப்படி மாற்றிருக்கேன் நண்பர்களே. ஓகே நண்பர், இதை ஒரு டிப்ஸை கொடுத்துட்டு இன்றைக்கி காலையில் இப்போ பூ பறிக்க முடியல. மெயினாக நான் வந்ததே அதுக்கு பூ தண்ணி விடுறதுக்கு தான் வந்தேன். பூலாம் பறிக்காமல் இருந்துச்சு. சரி பூவையும் பறிச்சிடும்னு சொல்லிட்டு நான் பறிச்சிருக்கேன். என்னென்ன பூன்னு உங்களுக்கு சொல்லாமல் நான் வேறு சப்ஜெக்டுக்குள்ளே போயிட்டேன். ரோஸு நண்பர்களே, இந்த பாருங்க ரோஸு. இந்த அடுக்கு செம்பருத்தி நண்பர்களே, இந்த பாருங்க அடுக்கு செம்பருத்தி. இது பிங்க் கலர் செம்பருத்தி நண்பர்களே, கொஞ்சம் வாடி இருக்குது பார்த்தீங்களா. ஈவினிங் 7 o'clock ஆகிடுச்சு. இப்போ பிங்க் கலர் செம்பருத்தி நண்பர்களே. இது ரெட் கலர் நண்பர்களே, 5 இதழ்கள் கொண்டது, கொஞ்சம் வாடி இருக்குது பாருங்கள். 5-6 பூ இருந்துச்சு. எல்லோ கலர் நண்பர்களே. குபேர பூவிலே பாருங்கள் 4 ஐட்டம் இருக்குது நண்பர்களே. 1 2 3 4 குபேர பூ இருக்குது நண்பர்களே. ரோஸில் இப்போ இன்றைக்கி பார்க்க 3 தான் இருந்துச்சு. அதர்வைஸ் நிறைய இருக்கும். இந்த பாருங்கள் இது குபேர பூ. ஆமாம் நண்பர்களே. இது பாருங்கள் ஜாதி பூ நண்பர்களே. வாசம் கம்ம நடிச்சு நண்பர்களே. ஆமாம். அப்புறம் இது வெண்டிக்காய் கொஞ்சம் இருந்துச்சு நண்பர்களே. விட்டால் முத்திரும். இப்போ தான் விதை வாங்கி வச்சுருக்கேன். போட நேரம் இல்லாமல் இருக்குது. விதை வாங்கி மண்களை வேணால் கலந்து வச்சுருக்கேன். பட் போட எனக்கு நேரம் இல்லாமல் இருக்குது. நிச்சயமாக நாளைக்கு போட்டு அவன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் நினச்சிட்ருக்கேன். லாஸ்ட் வீடியோஸோடு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஆமாம் நண்பர்களே. இப்போ இதெல்லாம் கூட ஷேர் பண்ணுறதில்ல. ஐ எம் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹேப்பி நண்பர்களே. நம்ம ஏரியாவை ஒரு வியூ காட்டினேன், நைட் வியூ. ஆமாம் நண்பர்களே, சின்ன அப்டேட்டாக கூட எடுத்துக்கலாம். போட் ஒரு ஏரியா அப்படியே வந்து ஒரு ரவுண்டு வர்றேன். எனக்கு வாக்கிங் இன்றைக்கி கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். அப்படியே வரேன் நண்பர்களே. அப்படியே வந்துட்டு இந்த களையெல்லாம் எடுப்பேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த பக்கெட்டை போட்டுருவேன் நண்பர்களே. இந்த பக்கெட்டு இந்த கவரில் போட்டுறது மக்கி உரமாயிரும். அப்படியே ஏரியா காமிச்சிட்டு ரவுண்டு வரேன் நண்பர்களே. அதுவும் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் நண்பர்களே. இங்கேருந்து அந்த மாதிரி ஏரியாவை பார்க்குறதுக்கு இப்படி ஒரு ரவுண்டு வந்தோம்னாலே 500-600 ஸ்டெப் ஆயிரும் நண்பர்களே. 10 ரவுண்டு வந்தால் போதும். ஒரு நாளைக்கு தேவையான வாக்கிங் ஸ்டெப்ஸை நம்ம போட்டலாம். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பாருங்கள் கார் ஒன்று வருது. வித்து 6 நாட் சூட்டு வராங்க அந்த வருது. அந்த 12. ஆமாம், அந்த ஒரு கார் ஒன்று அந்த சைடில் ஒன்று வருது. 2 வீலர் போகுது. ஆமாம், அதான் வருது பாருங்கள். 2 வீலர் ஒன்று போயிட்டு இருக்குது. அதே பாருங்கள். ஓகே நண்பர்களே, இதெல்லாம் கூட ஷேர் பண்ணுறது ஐ எம் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஓகே நண்பர்களே, நாங்கள் தென்னை மரம் தான் இங்கே தான் என்ன பண்ணேன், இங்கேருந்து பிடிக்க வேணும் தேங்காயை. சில நேரங்கள் நான் பிடிச்சிக்கினேன். இப்போ கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சு. அதனால் அங்கே இருந்துட்டு அதுக்கு தொட்டி வச்சுக்கணும்ல, அப்படியே பறிச்சிருது. அதே மாதிரி அந்த மரத்தையும். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் நைட். குட் நைட் நண்பர்களே. இந்த ரோஸஸை காமிச்சிட்டு உங்களுக்கு குட் நைட் சொல்கிறேன். இந்த ரோஸ் ஃப்ளவர்ஸ்லாம் காட்டிட்டு ஐ எம் டெல்லிங் யூ குட் நைட் அண்ட் வெரி குட் நைட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் நைட்.